ஓம் சாய்ராம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ஆரோக்கியம், சந்தோஷம், சகல சௌபாக்கியத்தோடு இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் செய்த அமாவாசை வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அமாவாசை செவ்வாய்க்கிழமை வந்ததுனால நான் முருகருக்கும் விநாயகருக்கும் சிம்பிளாக ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டேன். முருகர் என்கிட்ட ரொம்ப குட்டி சிலை தான். அவர் ஒரு 2.5 இன்ச்சு தான் இருப்பார். ஸோ குட்டி சிலை வச்சுருக்கேன். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா கோவிலில் இருக்க அந்த விக்கிரகம் மாதிரியே தான் இருப்பார். இவர் எனக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் கணபதி. இவர் என்னை தேடி வந்த கணபதி. இவரை பற்றி நான் இனி வர்ற பதிவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக 3 அபிஷேகம் தான் பண்ணேன். அதாவது மஞ்சள், சந்தனம், திருநீர் வச்சு அபிஷேகம் பண்ணேன். நம்ம எத்தனை பொருளில் அபிஷேகம் பண்ணாலும் இந்த திருநீர் அபிஷேகத்துக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த ஒரு பொருளில் நம்ம அபிஷேகம் பண்ணால் கூட முருகர் அவ்வளோ சந்தோஷமாயிடுவார். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற முருகர் கோவில்பட்டியில் கழுகுமலைன்ற ஊரில் கழுகுமலை, அந்த மலையோட அடிவாரத்தில் மலையை குடஞ்சி உள்ள கோவிலாக கட்டியிருக்காங்க. அங்கே கழுகாச்சல மூர்த்தின்ற பேரில் அருள் பாலிக்கிறார். இந்த கழுகுமலை என் கணவரோட ஊருன்றதுனால இவரை தரிசனம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. எத்தனை பேர் இந்த கழுகாச்சல மூர்த்தியை தரிசனம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முருகரை தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. ஏன்னா முருகருக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழில் அவரை பாடுறவங்கள அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல் முருகருடைய பாடல்களை பாட பாட நமக்கும் தமிழை ரொம்ப பிடிக்கும். முருகர் வழிபாடு மற்றும் முருகருக்கு விரதம் மேற்கொள்கிறவங்க நிறைய பாடல் பாடுவாங்க. வேல்மாறல், வேல் விருத்தம், மயில் விருத்தம், அப்புறம் கந்த சஷ்டி கவசம், அப்புறம் அருணகிரிநாதர் வழங்கிய முத்தை திருபத்தி திருநகை, இதுபோல் நிறைய பாடல் பாடி அவரை வழிபாடு பண்ணுவாங்க. அதில் இந்த பாடலை யார் ஒருவர் இசையோடு பாடுறாங்களோ அங்கே நானே வருவேன்னு முருகரே சொன்ன ஒரு பாடல் தான் பஞ்சாமிர்த வண்ணம். ஸோ உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த பாடல் பாடி உங்களோட வழிபாடு நடத்துனீங்கன்னா நிச்சயம் உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும். பாட தெரிஞ்சவங்க பாடுங்க, பாட தெரியாதவங்க படிங்க, படிக்கவும் தெரியாதுன்றவங்க நாம ஜெபம் பண்ணுங்கள். அப்படியே இந்த பதிவு பிடிச்சிருந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.